ஓகே, நோ டவுட்ஸ் ஹோப்ஃபுல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பார்க்க போறோம். ஏன் ஈஸ்டோட டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பார்க்க போறோம்னா, இது இங்கிருந்து we are going to see examples. ஸோ ஒரு டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கு தேவையான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்ல வந்து சாக்ரோமைசஸ் செரிவிசியே நம்மளோட நார்மல் பேக்கர்ஸ் ஈஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இட் ஹேஸ் இந்த எம்டிடிஎன்ஏ வந்து ஒரு ஃபேக்டர் ரோ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு புரோட்டீனை இட் வில் ரிலீஸ். ஓகே, இந்த ஃபேக்டர் ரோ எதுக்கு தேவை அப்படின்னா, இந்த நார்மலா நம்ம ஈஸ்ட் எடுத்து ஒரு கல்ச்சர் மீடியம்ல வளர்க்குறோம் அப்படின்னா, நார்மலா ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்டேஷன் தான் பண்ணுவோம் இல்லையா? இட்ஸ் அன் anaerobic ரெஸ்பிரேஷன். அப்போ இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு இந்த ரோ ஃபேக்டர் தேவைப்படும். ஒருவேளை இந்த ரோ ஃபேக்டர் இல்ல அப்படின்னா ஈஸ்ட் வந்து ரொம்ப பெருசா வளராது. சாரி, குளுக்கோஸ் மீடியம்ல பெருசா வளராது, குட்டியா வளரும். அப்போ ஏன் அப்படின்னா குளுக்கோஸ்ல இட்ஸ் ஏரோபிக் anaerobic ஃபெர்மெண்டேஷன் நடக்குது இல்லையா? ஸோ ரோ இல்லாத பட்சத்துல அது வந்து குட்டி காலனிஸா வரும். குட்டி காலனிஸ் பேரு பெட்டிட் காலனிஸ். ஓகே, பெட்டிட் காலனிஸ். பெட்டிட் அப்படின்னு சொன்னா பிரெஞ்ச்ல ஸ்மால்னு அர்த்தம். ஸோ பெட்டிட் காலனிஸ். இதுவே வந்துட்டு அந்த ரோ ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் கிராண்ட் காலனிஸ். GRANDE. GRANDE. ஓகே, கிராண்ட் காலனிஸ். சோ ஒரு ஈஸ்ட் எடுத்து வளர்ந்து ஒருவேளை பெரிய காலனிஸ் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ரோ ஃபேக்டருக்கு கோட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒருவேளை குட்டி குட்டி காலனிஸ் வந்துச்சுன்னா பெட்டிட் காலனிஸ் வருதுன்னு அர்த்தம். ஓகே, மேட்ரிக்ஸ்ல தான் மேம் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்ல நடக்கும். டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசம்ல தான் மேம் நடக்கும். ஓகே, ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மேட்ரிக்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல, டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசம்ல தான் வேணும். ஓகே, சூப்பர். சோ எதனால ஏன் இந்த ரோ ஃபேக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த ரோ ஃபேக்டர் இருந்தா தான் நார்மல் ரெஸ்பிரேட்டரி செயின் ஒர்க் ஆகும் ஈஸ்ட்ல. சோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். பெட்டிட் காலனிஸ் கிராண்ட் காலனிஸ் வரதுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தேவை. சோ நீங்க பெட்டிட் காலனில இருக்கிற கல்ச்சரை எடுத்துட்டு நீங்க திருப்பி கல்ச்சர் பண்ணா திருப்பி இட் வில் பி பெட்டிட் காலனிஸ் ஒன்லி. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து நியூரோஸ்போரா. சோ நியூரோஸ்போரா கிராஸா இந்த இதுக்கு வந்துட்டு இட் ஹேஸ் சைட்டோக்ரோம்ஸ். நார்மல் சைட்டோக்ரோம்ஸ் இருக்கும். இதே வந்துட்டு போக்கி நியூரோஸ்போரா அப்படின்னு சொன்னா இட்ஸ் டிஃபெக்டிவ் ஒன். இந்த போக்கி நியூரோஸ்போரால அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் சைட்டோக்ரோம்ஸ் இருக்கும், அதாவது ப்ராப்பர் சைட்டோக்ரோம்ஸ் இருக்காது. சோ அதுக்கு வந்துட்டு சைட்டோக்ரோம் C இருக்கும், ஆனா AB இருக்காது. சோ நார்மலா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி இதுக்கு வந்து we need all three. சைட்டோக்ரோம் A, B, C மூணுமே தேவை இல்லையா? சோ அந்த A and B கம்மியா இருக்கிற பட்சத்துல we call it to be a போக்கி நியூரோஸ்போரா. அந்த கலர் பாருங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இப்போ இதுல எப்படி மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, நார்மல் ஃபீமேலையும் போக்கி மேலையும் எடுத்தா அந்த வர ப்ரோஜெனி எல்லாமே நார்மலா இருக்கும். ஓகே, நார்மல் ஃபீமேல் போக்கி மேல் வரது எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா போக்கி ஃபீமேல் நார்மல் மேல் எடுத்துக்கிட்டா எல்லாமே போக்கியா வரும். ஓகே, சோ நோ மேட்டர் மேல் என்னவா இருக்கோ ஃபீமேல் எது இருக்கோ அதுதான் வந்துட்டு அந்த நியூரோஸ்போரா ப்ரோஜெனில நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த மதர். இங்க இருந்து நீங்க பாருங்க வெறும் நியூக்ளியஸ் மட்டும் தான் வருது இல்லையா? இந்த ப்ளூ டாட் மாதிரி, தட் இஸ் தி ஒன்லி நியூக்ளியஸ் we are getting. ஓகே, சோ மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம போக்கி நியூரோஸ்போரால பார்க்கலாம். சோ நம்ம ஃபீமேல் என்ன எடுக்கிறோமோ அதுதான் வந்துட்டு ப்ரோஜெனிலையும் இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் மைட்டோகாண்ட்ரியல் டிசீசஸ். சோ சில டிசீஸ் இருக்கும் லெஃப்ட், நீங்க இந்த லிஸ்ட் வந்துட்டு யூ கேன் கோ த்ரூ. லெஃப்ட் டிசீஸ், லேபர் ஆப்டிக் ஏட்ரோஃபி, கர்ன் சேயர், chronic external ophthalmalgia, இதெல்லாமே இதுல பேசிக்கா we are going to focus on கர்ன் சேயர் syndrome. சோ இந்த கர்ன் சேயர் syndrome வந்துட்டு mtDNA நடக்கிற ஒரு டெலிஷன், அதாவது mtDNA ஒரு பார்ட் வந்து மிஸ்ஸிங்கா போச்சு அப்படின்னா that results into கர்ன் சேயர் syndrome. ஓகே, கர்ன் சேயர் syndrome. சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னா நிறைய டிசீஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ ஒரு டிசீஸ் பர்டிகுலர் ஆச்சுன்னா நம்ம டிசீஸ்னு சொல்லுவோம். 2-3 டிசீஸ் இல்ல 4-5 டிசீஸ் ஒன்னா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிண்ட்ரோம். ஓகே, சோ இந்த சிண்ட்ரோம்ல பேசிக்கலி வந்து மசில்ஸ் எஃபெக்டடா இருக்கும். சோ எங்கன்னா ஐக்கு சுத்தி இருக்கிற மசில்ஸ், அப்புறமா ஃபேஸ் மசில்ஸ் எல்லாமே டிஸ்டார்டடா இருக்கும். இப்போ அவங்களோட ஐலிட்ஸ் வந்துட்டு ட்ரூப்பியா இருக்கும், அவங்களால வந்துட்டு கண்ணு கம்ப்ளீட்டா திறக்க முடியாது. இப்ப நம்ம ஐலிட்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? நம்ம பெருசாவும் we can open, we can close. சோ அந்த கண்ட்ரோல் வந்து கர்ன் சேயர் சிண்ட்ரோம் பீப்புளுக்கு இருக்காது. சோ ட்ரூப்பியா அவங்களோட ஐலிட்ஸ் இருக்கும், ஐ மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். இப்ப நம்ம நேரா உட்காந்து பார்க்கும்போது கூட நம்மளால சைட்ல பார்க்க முடியும்.
நம்ம ஐ வி கேன் மூவ் இல்லையா? ஸோ அந்த அந்த ஐ மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஐ அந்த ஐபால புடிச்சுட்டு இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கும். ஐலிட்ஸ் வந்து ட்ரூப்பியா இருக்கும். அவங்களால ப்ராப்பரா கண்ணு தொறந்து பார்க்க முடியாது. ஸோ நார்மலா தூக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த மாரியான ஐஸ் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து ரெட்டினால டீஜெனரேஷன் இருக்கும். ரெட்டினா லேயர்ல தான் நம்மளுக்கு ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்க டீஜெனரேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா விஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். நைட் விஷன் ப்ராப்ளம் இருக்கும். கலர் பிளைண்ட்னஸும் இருக்கும். ஸோ இட் ஹேப்பன் லைக் அந்த என்டையர் லேயர்லயே வந்துட்டு நெறைய இடத்துல இந்த டீஜெனரேஷன் பார்க்கலாம். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் சில பேர்ல வந்துட்டு ஹார்ட் டிசீசஸ் இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். கன்ஜெனிட்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து இட்ஸ் காமன் வித் கர்ன் சேயர் சிண்ட்ரோம். இப்போ ஒருவேளை மதர் அஃபெக்டடா இருந்தாங்க அப்படின்னா, the children will be affected. ஃபாதர் அஃபெக்டடா இருந்தா the children will not be affected. ஏன்? மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ நம்ம மதர் கிட்ட இருந்து மட்டும் தான் வருது. சோ இந்த டெலிஷன் வந்து மதரோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல இருந்துச்சு அப்படின்னா, அந்த சில்ட்ரனுக்கும் அதே மாதிரியான மைட்டோகாண்ட்ரியா வரும் அண்ட் போத் வில் பி அஃபெக்டட். ஓகே. இதுவே ஃபாதர் அஃபெக்டடா இருந்தா the children will not be affected. இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸோட பேட்டர்ன். ஓகே. சோ இஃப் த மதர் இஸ் அஃபெக்டட், சில்ட்ரன் அஃபெக்டட். ஃபாதர் அஃபெக்டடா இருந்தா சில்ட்ரன் ஆர் நாட் அஃபெக்டட். சோ இப்போ இந்த இந்த ஜெனரேஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை அடுத்த ஜெனரேஷன் போகும்போது அகைன் இந்த குழந்தையோட சில்ட்ரன் வில் நாட் பி அஃபெக்டட். ஆனா இந்த குழந்தையோட சில்ட்ரன் வில் டெஃபினெட்லி பி அஃபெக்டட். சோ இது பெடிகிரி நம்ம இன்னும் பெடிகிரிய பார்க்கல. பட் ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன். சோ இந்த பாக்ஸஸ் எல்லாமே மேல், சர்க்கிள்ஸ் எல்லாமே ஃபீமேல். கலர் அடிச்சிருந்தா அஃபெக்டட்னு அர்த்தம். பிளெயினா இருந்துச்சுன்னா நாட் அஃபெக்டட்னு அர்த்தம். ஓகே. நீங்க இங்க பார்க்கலாம். இந்த ஃபீமேல் இஸ் அஃபெக்டட். அவங்களோட 3 குழந்தைங்களும் தே ஆர் அஃபெக்டட். அப்ப இங்க ஃபாதர் அந்த மேல் தான் இங்க அஃபெக்டட். அதனால அவங்க பசங்க ஆர் நாட் அஃபெக்டட். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபீமேல் அஃபெக்டட் 4 குழந்தையும் அஃபெக்டட். இங்கேயும் ஃபீமேல் அஃபெக்டட், அவங்க 2 குழந்தையும் அஃபெக்டட். அகைன் இந்த ஃபீமேலோட 4 குழந்தைங்களும் அஃபெக்டட். இங்க நாட் அஃபெக்டட். சோ பேசிக்கலி ஃபீமேல் இருந்து தான் அடுத்த லைனுக்கு பாஸ் ஆகுது. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ஹியூமன் பெடிகிரி அனாலிசிஸ், ஹியூமன் ஜெனடிக்ஸ் பார்ப்போம். சோ அதுல இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும்.